இது இனிதுங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல் தாங்க. இன்னைக்கு பாருங்க சூடாக சாதம் வடிச்சிருக்கேன், தயிர் தாளித்து வச்சுருக்கேன், மாம்பழம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அப்புறம் சொரக்காய் பொரியல் பண்ணியிருக்கேங்க பருப்பு போட்டு. சொரக்காய் பருப்பு போட்டு பண்ணியிருக்கேன். சில பேர் இந்த பருப்பு போட்டு தான் சாப்பிடுவாங்க அதனால். ஆனால் மல்லாட்டை போட்டு பண்ணால் சூப்பராக இருக்குங்க. இதுலேயே நான் மல்லாட்டை குறைன்னு அரைச்சி இதை போட்டுருக்கேன் பாருங்க. கொஞ்சம் இது மல்லாட்டை சில பேர் சாப்பிட மாட்டாங்கிறதுனால நான் பாதி இப்படி பண்ணியிருக்கேங்க. வெறும் மல்லாட்டை தாங்க, வறுத்த மல்லாட்டையை கொஞ்சம் குறைன்னு அரைச்சி இந்த பொரியலில் போட்டு சாப்பிடுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த சுரக்கா பொரியல் அது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால தான் இப்படி பண்ணியிருக்கேன். இந்த மல்லாட்டை போட்டு சுரக்கா செய்கிறது ஒரு பழைய தாங்க. நிறைய பேருக்கு அது பிடிக்கும். சில பேருக்கு மல்லாட்டை சாப்பிடாதவங்கலாம் பிடிக்காதுங்க. எனக்கு அப்படியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அது மாதிரி ஒரு தடவை செய்து பாருங்கள். அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு தாங்க இன்றைக்கி. அவங்க தாங்க எங்கள் வீட்டில் சமையல். அப்பளம் வேணுன்னா வறுத்துக்கோங்க. இதாங்க நல்லா சூப்பராக